தமிழ்நாடு அரசின் 2026-2027 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் சட்டசபையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்கிறார். வரும் 20ஆம் தேதி 2026-2027 ஆகிய நிதியாண்டுகளுக்கான முன்பண மானிய கோரிக்கையும் 2025-2026 ஆண்டிற்கான கூடுதல் செலவின மானிய கோரிக்கையும் தாக்கல் செய்யப்படுகின்றன. தேர்தல் ஆண்டு என்பதால் இந்த இடைக்கால பட்ஜெட் மீது மக்கள் மத்தியில் அதீத எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வழக்கமான பட்ஜெட்டாக இல்லாமல் இது இடைக்கால பட்ஜெட் என்பதால் புதிய திட்டங்களை விட மக்களை கவரும் முக்கிய அறிவிப்புகள் மற்றும் ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் முதன்மையாக இருக்கும். தற்போது குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று தெரிகிறது. இந்த தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதற்கான அறிவிப்பும் பயனாளிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது குறித்த அறிவிப்பும் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நேரம் என்பதால் அரசு ஊழியர்களை கவரும் வகையில் தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்த குழுவின் அறிக்கை பற்றிய தகவல்கள் வெளியிடப்படலாம். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்த நிலையில் மாநில அரசே செயல்படுத்துவது குறித்தும், மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை விரிவுபடுத்துதல், புதிய மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்துதல் ஆகியவை குறித்தும் அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சாலை மற்றும் மேம்பால பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. உங்க கனவை சொல்லுங்க என்ற முதலமைச்சரின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து புதிய சலுகைகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முழுமையாக விரிவாக்கம் செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இடைக்கால பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண் துறைக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்றே வாசிப்பார். இதில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற சலுகைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.